நாம கம்ப்யூட்டர்ல ரொம்ப நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்குன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்களை கொஞ்ச நேரம் சிமிட்டுங்க. அப்போ கண்கள் நல்லா இருக்கும். நாம நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் என்ன சொல்றாரு? கொஞ்ச நேரத்துக்கு எழுந்து நடங்க. அரை மணிக்கு ஒரு தரம் அரை நிமிஷத்துக்கு எழுந்து நடங்க. அப்போ உடம்பு நல்லா இருக்கும். இதே போல நம்ம நாள் முழுக்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு மணி நேரம் ஆனதும் நாம் ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டாப் பண்ணி இந்த எக்ஸசைஸ் செஞ்சோம்னா அதோட எஃபெக்ட் நம்முடைய அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும். நம்முடைய மனதின் வேகம் ஸ்லோ ஆகும். ரொம்ப முக்கியமாக நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் சரியானதாக இருக்கும். நாம் சிந்திக்கிற ஒவ்வொன்றும் சரியாக இருக்கும். ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை செஞ்சு பாருங்க. நான் ஆத்மா, நான் சக்திசாலியான ஆத்மா, நான் எப்போதுமே சாந்தமாக இருக்கிறேன், நான் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் எல்லோருக்கும் அன்பு, மரியாதை, சக்தி தரக்கூடிய ஆத்மா. இப்படி எண்ணங்களை ஏற்படுத்திட்டு மறுபடியும் உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. இப்படி நாம் அடிக்கடி இந்த பயிற்சியை செய்தோம்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் ஒரு ஆத்மா. யார் யாருக்கெல்லாம் நாள் முழுக்க ஞாபகம் இருக்கு நாம ஆத்மான்னு? யார் யாருக்கெல்லாம் தெரியும் நாம ஆத்மான்னு? இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. நமக்கு தெரியும் நாம ஆத்மான்னு, ஆனால் நாள் முழுக்க நம்ம யாருன்னு புரிஞ்சிருக்கோம்? நான் யாரு? நான் இந்த உடல், நான் இந்த பெயர், நான் இந்த உறவு, நான் இந்த பதவி, நான் இந்த படிப்பு, நான் இந்த மதம், நான் இந்த ஜாதி, எல்லாத்தையும் நான் சொல்கிறோம். இந்த எல்லாமும் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் நான் இவை கிடையாது. அவை என்ன? அவை என்னுடையவை. இப்போ உங்கள் கையில் அடிபட்டுடுச்சுன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் கையில் அடிபட்டுடுச்சுன்னு சொல்வீங்களா? என்னோட கையில் அடிபட்டுடுச்சுன்னு சொல்வீங்களா? என்ன சொல்வீங்க? என்னோட கையில் அடிபட்டு விட்டது. ஆனால் கண்ணாடியில் பார்க்குறப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு நான் எப்படி தெரிகிறேன்? ஹவ் ஐ எம் லுக்கிங் டுடே. நம்மோட உடலை பார்க்குறோம். என்னவெல்லாம் சொல்கிறோம்? என்னோட தலை வலிக்குது, என்னோட காலில் சுளுக்கு பிடிச்சிடுச்சு, என்னோட விரல் கட்டாயிடுச்சு, இன்னைக்கு என்னோட உடல் முழுக்க வலி இருக்கு. என்னோட இந்த உடல் என்னோடதா அல்லது நானா? பெயர் என்னுடையதா அல்லது நானா? உறவு என்னுடையதா அல்லது நானா? ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இல்லாதது போல தோணுது. நான் என்னுடையது ரெண்டுமே ஒன்றுதான்னு தோணுது. ஆனால் ரெண்டுமே சேம் கிடையாது.